Hi friends, welcome to Women's Nest. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவா ஜாம். கோவா ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Women's Nest சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கோவா ஜாம் செய்யறதுக்கு நமக்கு நல்ல பழுத்த 5 அல்லது 6 கொய்யாப்பழம் தேவைப்படும். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா 1 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அந்த கொய்யாப்பழம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்ச கொய்யாப்பழத்தில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 15 to 20 minutes நல்லா வந்து பாயில் ஆகட்டும் கொய்யாப்பழம் வந்து. அது வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 12 minutes போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொய்யாப்பழம் வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக மேஷ் பண்ணி பாருங்கள். கொய்யாப்பழம் வந்து மேஷ் ஆச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மத்தை வச்சு கடைய முடிஞ்சாலும் நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் கொய்யாப்பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நிறைய கொய்யாப்பழ சீட்ஸ்லாம் வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் ஆகாது, அதுக்காக தான் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறோம். கொய்யாப்பழம் வேக வைக்கும்போது தண்ணியெல்லாம் இருந்திருக்கோம், அந்த தண்ணியுமே சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து எனக்கு வந்து 2 கப் கிடச்சிருக்கு கொய்யாப்பழ பியூரி வந்துட்டு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச கொய்யாப்பழ பியூரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். லைட்டாக வந்து கொதி வந்து தண்ணி வந்து லைட்டாக வற்றணும். அதுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் 1 கப் சுகர் வந்து சேர்த்துருக்குறேன். எனக்கு வந்து 2 கப் பியூரி வந்து இருந்துச்சு. நான் வந்து பாதி சுகர் சேர்க்குறேன், ஏன்னா தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி இல்லாமல் 1 கப் பியூரி வச்சுருந்தீங்கன்னா 1 கப்புக்கு 1 கப் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் திரும்ப 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சள் தூளோட ஸ்மெல் எல்லாமே போயிடும், அதுக்காக தான் இப்போ சேர்க்குறோம். எல்லோ கலர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 minutes நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, அதெல்லாமே சேர்ந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 10 to 15 minutes ஜாம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் வந்து எதுக்காக பிழிஞ்சு விட்றோன்னா, ஜாமில் வந்து லாஸ்ட்டில் ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும், அந்த டேஸ்ட்டுக்காகவும் ப்ளஸ் வந்து ஜாம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்காகவும் லெமன் வந்து பிழிஞ்சு விட்றோம். ஸோ லெமனை வந்து கண்டிப்பாக பிழிஞ்சு விட்ருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜாமுக்கு டேஸ்ட் கொடுக்குறதும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே இந்த லெமன் தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். லெமன் பிழிஞ்சு விட்டு 15 minutes போல் ஜாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம ஜாம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியலன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சம் ஜாம் எடுத்துகிட்டு தண்ணியில் நினச்சிக்கோங்க கையை, ஏன்னா ஜாம் வந்து பயங்கர சூடாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டிங்கன்னா ஜாம் வந்து அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட கொய்யாப்பழ ஜாம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எந்த ஜாம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பைனாப்பிள், ஆப்பிள் எந்த ஜாம்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போது நம்மளோட
கொய்யா ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொய்யாப்பழ ஜாம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம கொய்யாப்பழ ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கொய்யாப்பழ ஜாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.